ஒரே அதிர்ச்சி. அந்த லெட்டர் கடவுளுக்கு எழுதப்பட்டிருந்துச்சு. தினமும் அந்த ஆள் லெட்டர் போறதை நினைச்சு போஸ்ட்மேனுக்கு வருத்தம். அதனால அவர் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சாரு. அதுல தன்னோட குடும்பத்துக்கு இப்ப பண பிரச்சனை இருக்கணும், அதுக்காக ஒரு 100 ரூபாயை அனுப்பி வைக்க சொல்லி அந்த லெட்டர்ல இருந்துச்சு. இதை படிச்ச போஸ்ட்மேனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவரும் சிரமப்பட்டு தங்கிட்ட இருந்த ஒரு 5-10 சேர்த்து மொத்தமா 90 ரூபாய் ரெடி பண்ணியிருக்காரு. அதை அவன் பேர்ல மணி ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அதை அந்த ஆள் வாங்கிக்கிட்டான். மறுநாளும் இன்னொரு லெட்டர் எடுத்துட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். இன்னும் என்ன லெட்டர் போடுறான்னு போஸ்ட்மேன் எடுத்து பிரிச்சு பார்த்தாரு. கடவுளே, இனிமே இந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்காத, அவன் 10 ரூபாய் எடுத்துக்கிறான்னு எழுதியிருந்தாராம். இது சும்மா விளையாட்டா சொல்ற கதை. ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு லெட்டர் ஒன்னு ஒருத்தருக்கு எழுதி போட்டிருக்காரு. அவருக்கும் அவர் பேர்ல யாரு லெட்டர் எழுதினாரோ அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா தன்னை தேடி ஒரு லெட்டர் வந்திருக்கேன்னு அதை பிரிச்சு படிச்சு பார்த்தாரு. அதுல தனக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதாவும் அந்த கல்யாண செலவுக்கு பணம் இல்லைனோ எழுதி இருந்துச்சு. உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த லெட்டர் வந்த முகவரிக்கு பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டோட மூல முடுக்குல இருந்தும் சின்ன சின்ன கிராமத்துல இருந்தும் சினிமா ஆசையில சென்னை நோக்கி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாப்பாடு தான். அப்படி வந்து இறங்கினவங்க சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் பொழுது அங்க இருந்த இன்னொருத்தர் அவர்கிட்ட ஒரு முகவரி சொல்வாரு. டி நகர் ராஜாபாத சாலை, அங்க போனா ஒருத்தர் இருப்பாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லி அனுப்புவாங்க. 90 காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர், அவருடைய பொண்ணு +2ல நல்ல மார்க் வாங்கி டாக்டரோட அந்த கனவு காண்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே டாக்டர் நினைக்கிறது நடுத்தர மக்களுக்கு ஒரு கனவா மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீ டாக்டர் கனவை மறந்துட்டு வேற ஏதாவது படிமான்னு சொல்றாரு. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க அப்பா கிட்ட காசு இல்லமான்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அந்த நேரத்துல அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னதும் காருக்குள்ள இருந்து இறங்கின ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்ததும் அந்த பொண்ணை பார்த்து, ஏமா நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு நடந்ததை சொல்லி அழுகுறாங்க. அப்பா கிட்ட இல்லைன்னா என்னம்மா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி காலையில 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போனவர் அந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு 7 மணிக்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்பவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற பொன்மன செல்வன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். ஏர்லி லைஃப், வானில் ஒரு நட்சத்திரம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் ரஜினிகாந்த். அவர் ஒரு நாள் சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தரை பார்க்க லாட்ஜுக்கு வந்தாரு. அப்போ ரஜினிகாந்த் கிட்ட நம்ம சாரப்பாம்பு சூப்பராஜ் சொல்றாரு, அண்ணே, உங்களை மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு ஸ்டைலா புல்லட் ஓட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே பெரிய ஹீரோவா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன் இருக்கானே. இதை கேட்ட உடனே ரஜினிகாந்த் சாருக்கு அந்த பையனை பார்க்க ஆசை வருது. அவன் இப்போ எங்க இருப்பான்னு கேட்கிறாரு. இப்போ இங்க வருவான்னு அவர் சொல்ல ரஜினிகாந்த் அந்த பையனை பார்க்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு புல்லட் வந்து நிக்குது. அதுல இருந்து நல்ல கருப்பு தேக்கத்துல காந்த கண்களோட ஸ்டைலா ஒரு பையன் இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் ரஜினி சார் அவர்கிட்ட போய், ஹாய், நான் தான் ரஜினிகாந்த்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன், என் பேர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி, நான் உங்களை மாதிரி பெரிய ஹீரோவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கையை கொடுத்துட்டு போறாரு ரஜினிகாந்த் சார். இப்படி ஆரம்பிச்ச தன்னுடைய சினிமா வாழ்க்கைய ஒரு பையனா பின்னால ரஜினிகாந்துக்கு மட்டுமே இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் கேப்டன் ஆயிட்டாரு இல்லையா? அது எப்படின்னு பார்க்கலாம். 1952 வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர் சாமி அப்படின்ற ரைஸ் மில் முதலாளிக்கும் ஆண்டாள் அம்மாவுக்கும் மகனாக பிறந்தாரு. அவருடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவங்க வச்ச பேரு நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி. மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து நடிக்க சென்னைக்கு வராரு. அப்பதான் விஜயராஜ் அப்படின்ற அவருடைய பெயரு விஜயகாந்தா ஆகியிருக்கு. இந்த கதையை பின்னாடி பார்க்கலாம். நம்ம கேப்டன் கூட பிறந்தவங்க 3 பேருங்க. கேப்டன் அவங்களுக்கு ஒரு நல்ல வயசா இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவருடைய உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கேப்டன் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பேரு ருக்மணி அம்மாள். அவங்களுக்கு 7 பசங்க இருந்தாங்க. கேப்டன் அவங்களுடைய குடும்பம் ரொம்ப பெருசுங்க. அதே மாதிரி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேப்டன் குடும்பம் மதுரையில கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. கேப்டன் அப்பா 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறமா அவரும் இறந்து போயிட்டாரு. மத்த எல்லாருக்கும் கேப்டன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால குடும்பம்னா என்ன அப்படிங்கிறதும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டம்னா என்னங்கிறதும் சின்ன வயசுல இருந்தே கேப்டனுக்கு புரிய ஆரம்பிச்சது. சின்ன வயசுல இருந்தே கேப்டனுக்கு அம்மா பாசம் கிடைச்சதே கிடையாது. அப்பாவும் கொஞ்சம் கண்டிப்பானவராக தான் இருந்திருக்காரு. கேப்டனுடைய பள்ளி படிப்பு முழுசுமே ஹாஸ்டல் வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவரை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அவரை அவங்க எல்லார் கூடயும் அனுசரிச்சு போகவும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கேப்டன் அவங்க 1வது வகுப்புல இருந்து 6வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காங்க. படிக்கும்பொழுது கேப்டன் அவங்களுக்கு தமிழ் மொழி மேல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்தது அவருடைய தமிழ் வாத்தியார் சார்லஸ் சார் தான்.
சார்லஸ் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கதர் வேட்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, காந்தி குல்லா இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு. அவர் தமிழ்ல நேசிச்சு சொல்லி கொடுத்து நம்ம கேப்டனுக்கு பிடிச்சு போச்சுங்க. ஒரு பாடத்து மேல ஆர்வம் வரணும்னா அது சொல்லி தரவங்க மேலேயும் ஆர்வம் வரணும் இல்லையா? அப்பதான் அந்த பாடம் நம்ம மூளைக்கு போகாம மனசுக்கு போகணும்னு சின்ன வயசுல அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேப்டன் அவங்களுக்கும் தமிழ் மேல தீராத பற்றும் ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. அது அவரை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. 6வது 7வது வகுப்பு முடிச்சுட்டு 8வது வகுப்பு படிக்க மதுரை MC ஸ்கூல்ல சேர்ந்தாரு. 9வது வகுப்பை நாடார் ஸ்கூல்ல படிச்சாரு. இப்படி நிறைய பள்ளிக்கூடத்துல மாறி மாறி படிச்சதுனால கேப்டனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அந்த நண்பர்களுடைய நட்பு பெரிய ஹீரோவாவா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தொடர்ந்துருக்குங்க. அவங்க எல்லார்கிட்டையும் எதுவுமே இல்லாத சமயத்துல எப்படி பழகினாரோ அதே மாதிரியே பெரிய ஹீரோவா, பெரிய கட்சியோட தலைவரா வளர்ந்ததுக்கு அப்புறமும் பழகியிருக்காரு. இதுதான் கேப்டன் அவங்களுடைய குணம். பாபநாசத்துல 10வது படிக்கும் பொழுதே அருள் பிரகாஷ்ங்கிற HM இருந்திருக்காரு. அவரும் கேப்டன் படிச்ச பழைய ஸ்கூல்ல இருந்து மாறி புது ஸ்கூல் அவருக்கே HM வந்திருக்காரு. அப்போ விஜயகாந்த் சார் அவர்கள் 11வது வகுப்பை யூனியன் கிரைஸ்ட் ஸ்கூல்ல மதுரையில படிச்சிருக்காரு. கேப்டன் அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கு. அதனாலதான் பெரிய ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமும் தான் படிச்ச பள்ளிக்கு போகும்பொழுது ₹1,00,000 டொனேஷனை கொடுத்திருக்காருங்க. கேப்டன் அவங்க படிக்க காலகட்டத்தில் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு பேர்ல தான் பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. எங்கேயும் தமிழ் எழுத்து காணப்படல. இதனால பொங்கி எழுந்த கேப்டன் அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. சும்மாவே தப்ப தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்ட கேப்டன் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே தமிழ் இல்லைங்கிறத பார்த்ததும் பொறுக்க முடியல. அந்த கோபத்துல தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. கேப்டன் அவங்களுக்கு சின்ன வயசுல கொடிக்கால் புளி திங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல அவருடைய வாசல்ல ஐஸ்கிரீம் வண்டி வச்சு வித்த ஐஸ் குச்சி ரொம்ப பிடிச்சி போய் அது வாங்கி சாப்பிட்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. அதே மாதிரி இழந்த பழத்தை உருட்டி உப்புல தொட்டு சாப்பிட்றதும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம். பின்னாடி ஹை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுட்டு MGR படத்துக்கு போறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்டன் MGR உடைய தீவிர ரசிகராக இருந்திருக்காரு. மேலமாசி வீதியில இருந்த கேப்டனுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் மதுரையிலேயே ரொம்ப பழமையான சென்ட்ரல் தியேட்டர் இருந்திருக்கு. கேப்டன் சின்ன வயசுல இருந்து எல்லா படங்களையும் இந்த தியேட்டர்ல தான் பார்த்தாரு. சினிமா மேல அவருக்கு ஈர்ப்பு வர இந்த விஷயம் கூட காரணமா இருந்திருக்கலாம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல மேற்கு மாசி வீதியில தான் கேப்டனுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டோட பேரு ஆண்டாள் இல்லம். கேப்டனுடைய அம்மா ஆண்டாள் அவர்களுடைய நினைவா அப்போ அவருடைய அப்பா அழகர்சாமி இந்த வீட்டுக்கு ஆண்டாள் இல்லம்ன்ற பேரை வச்சிருக்காரு. முன்னாடி கேப்டன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதே இடத்துல தான் ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருந்துகிட்டு தான் கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வர முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த வீட்டில் இப்போ கேப்டனுடைய தம்பி செல்வராஜும் அவருடைய குடும்பத்தினரும் இருக்காங்க. கேப்டன் அவர்கள் மதுரை கீரத்துறையில இருந்த அவருடைய அப்பாவுக்கு சொந்தமான அரிசி ஆலைய கொஞ்சம் காலம் நடத்தி வந்தாரு. அப்பதான் தொழிலாளர்கள்னா யாரு, அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. தொழிலாளர்கள் கிட்டையும் தாயா பிள்ளையா பழக ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி சொல்ற எல்லாருமே அவருடைய பழகிற விதத்தை தான் உயர்த்தி பேசுறாங்க இல்லையா? இப்படி இருந்த கேப்டன் அவங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்துச்சு? எல்லா இளைஞர்கள் மாதிரியும் நம்ம கேப்டனும் சின்ன வயசுல நண்பர்களுடைய சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதும் தியேட்டர்ல படம் பார்க்கறதும் பார்த்த படத்தை பத்தி சிலாகிச்சு பேசுறதுமா இருந்திருக்காரு. அப்படி அவர் நண்பரோட அடிக்கடி போற இடமா இப்போ புது ஜெயில் ரோட்ல இருக்கக்கூடிய கரிமேடு இருந்திருக்கு. அந்த காலத்துல கரிமேடு பக்கத்துல இருந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த கொஞ்சம் பேரு கேப்டனுக்கு நண்பர்களா இருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்த மற்ற நண்பர்களை கூட்டிக்கிட்டு கேப்டன் கரிமேடு பகுதிக்கு வருவாராம். அப்போ கரிமேட்ல இருந்த ஆசை தம்பியோட மாநகராட்சி கடையின் 62வதுல இருந்த ராசி ஸ்டுடியோவுக்கும் வந்து போவாராம். இந்த ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு தான் கேப்டன் தினமும் அவர் பார்த்துக்கிட்டு வர படத்தை பத்தி சீன் பை சீனா ரொம்ப அழகா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேசுவாராம். ஆசை தம்பியும் அப்பப்போ இவங்களோட அரட்டையில கலந்துக்கு வரான். இப்படிதான் அவங்களுடைய நட்பு தொடர்ந்திருக்கு. பின்னாடி இந்த ஸ்டுடியோ தான் கேப்டன் சினிமாவுக்கு அடித்தளமா இருந்திருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஸ்டில்களை தான் கேப்டன் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்திருக்காருங்க. அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தோட சென்னைக்கு வந்து திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டுடியோ இப்போ வரைக்கும் மதுரையில அதே இடத்துல அதே பேர்ல தாங்க ஆசை தம்பி நடத்திட்டு வராரு. இப்போ அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 73 இருக்கு. கேப்டன் அவர் எடுத்த பழைய ஸ்டில்களை இன்னும் அவர் ஸ்டுடியோலயே பத்திரமா வச்சிருக்காரு. அதே மாதிரி மதுரையில இருந்த திரைப்பட விநியோக நிறுவனமான சேனா பிலிம்ஸ் கம்பெனியும் கேப்டன் நண்பர்களோட போற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த சேனா பிலிம்ஸோட உரிமையாளர் கேப்டனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சாரு. ஒரு நாள் அவர் கேப்டன் கிட்ட உங்களுக்கு படத்துல நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது வரைக்கும் கேப்டனுக்கு சினிமா மேலதான் ஆர்வம் இருந்ததே தவிர நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ
இவரு இப்படி கேட்டதும் கேப்டனுக்கும் உள்ளுக்குள்ள ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அவர் படத்தை பத்தி பேசுறத பார்த்துட்டு நீ எல்லாம் சினிமாவில் நடிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா விதவிதமான ஸ்டில்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சேனா பிலிம்ஸ் ஊழியர்கள் எல்லாம் மேலமாசி வீதியில இருந்த ஒரு ஸ்டுடியோவுக்கு கேப்டனை அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஸ்டில் எதுவுமே சரியா வரல. உடனே கரிமேட்ல இருந்த ராசி ஸ்டுடியோவை தேடி வந்திருக்காரு கேப்டன். இங்க ஆசை தம்பி எடுத்து கொடுத்த ஸ்டில்ஸ் தான் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்தியிருக்காரு. விஜயகாந்த் சினிமா பயணம். கருப்பா இருந்தா ரஜினி நினைப்பா, உன்னை யார் உள்ள விட்டதுன்னு கேட்டு விரட்டி விட்டாரு ஒரு இயக்குனர். இவன் கூட ஜோடியா நடிச்சா என் மார்க்கெட்டே காலின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க ஒரு நடிகை. பணம் கொடு, உன்னை ஹீரோவா போட்டோன்னு சொன்னாரு ஒரு தயாரிப்பாளர். இப்படி பல அவமானங்களையும் கேலி கிண்டல்களையும் சந்திச்சு அதை இடது கையில தட்டிட்டு பல உயரங்களை தொட்டவர் தான் நம்மளுடைய கேப்டன். காலையில அப்பாவுடைய ரைஸ் மில்ல வேலை பார்த்துட்டு நைட்டு ஆசை தம்பி ஸ்டுடியோவுக்கு போட்டோ எடுக்க போயிடுவாரு. அந்த ராசி ஸ்டுடியோவில் தான் 1976 1977 இந்த காலகட்டத்தில் கேப்டனுக்கு சினிமாவில் வாய்ப்பு தேட ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் சினிமாவில் நடிக்க ஸ்டில்ஸ் பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போதான் இந்த ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் அப்படி இப்படின்னு நிறைய 1000 வழிகள் இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதனால கேப்டன் வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டுமே தூங்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்பாரு. அப்புறம் கிளம்பி ஸ்டுடியோவுக்கு வந்தா நைட்ல இருந்து அதிகாலை வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் ஆகிருக்கு. அது ஒரு வேலை சரியா வரலன்னா திரும்பவும் அந்த ஸ்டில் எடுக்க 2 மணி நேரம் லைட்டிங் செட் பண்ணணும். அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்டில் எடுக்க முடியும். அது வரைக்கும் பொறுமையா நின்று முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்காரு கேப்டன். 8000 வாட்ஸ் பல்பு வச்சு தான் ஸ்டில்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து பயங்கரமா வெப்பம் வெளியே வருங்க. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 41 நாள்ல 32 ஸ்டில்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. பல பத்திரிகைகளை பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டில்ஸ் மாதிரியே அவங்க எடுத்திருக்காங்க. இயற்கையாவே ரஜினி சாருக்கு போட்டியா கேப்டனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உருவாக்குற வேலை தான் அப்பவே நடந்திருக்கு. அதே மாதிரி கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையை சொல்லும் பொழுது இப்ராஹிம் ராவுத்தர் தவிர்த்துட்டு சொல்லவே முடியாதுங்க. கேப்டனை அணுவா செதுக்குனதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே கேப்டனுடைய நெருங்கின ஒரு நண்பராக இருந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அவருடைய சினிமா பயணத்திலையும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் அதிகமா நம்பினாரு கேப்டன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, அது என்னைக்குமே கேப்டன் தட்டினதே கிடையாது. எது சொன்னாலும் ராவுத்தர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு தான் சொல்வாரு. இல்ல ராவுத்தர் என்ன சொன்னாருன்னு தான் கேட்பாரு. கேப்டன் நடிக்க வேண்டிய படங்கள்ல இருந்து அவருக்கு என்ன மாதிரியான கதைகளை செலக்ட் பண்ணணும், அவர் நடிக்கிற படத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தயாரிக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு கிடைச்சது? இப்ராஹிம் ராவுத்தருக்கு தான் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் சாருக்கு வில்லன் வாய்ப்பு தான் வந்திருக்குங்க. அவர் நடிச்ச படங்களும் சரியா ஓடல. அப்பதான் இயக்குனர் காஜா விஜயராஜ் என்ற பேரை விஜயகாந்த் மாத்தினாரு. ஆரம்பத்தில் அவர் நடிச்ச தூரத்து இடி முழக்கம், இனிக்கும் இளமை, அகல் விளக்கு இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்களால பெருசா கவனிக்கப்படல. இந்த சமயத்துல தான் SA சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அவருடைய முதல் படமும் சரியா போகல. அதனால வெற்றியை சுவைச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்த ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த 2 பேருடைய கூட்டணியில வெளியான படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. அதுதாங்க இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் விளக்க ஏத்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுசும் 100 நாட்கள் கடந்து ஓடிச்சு. அதுக்கு பின்னாடி நெஞ்சினிலே துணிவிருந்தால், சாட்சின்னு வரிசையா படங்கள், நாம நாராயண், சிவப்பு மல்லி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல கேப்டன் கேரக்டர் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. தொடர்ந்து புரட்சிகரமான கேரக்டர்கள் வந்துச்சு, பழி வாங்கக்கூடிய கதைகளாகவும் வந்துச்சு. கேப்டன் படம்னா புரட்சிகரமான கருத்துக்களும் இருக்கும், சட்டத்தின் ஓட்டைகள் சாட்டப்பட்டிருக்கும். தாயையோ சகோதரியையோ கொன்னவங்களை பழி வாங்குவாரு, ஊருக்கே துரோகம் செஞ்சவங்களை துவம்சம் செய்வார், அரசியல் முகமூடிக்காரர்களின் கொட்டத்தை ஒடுக்குவார். இந்த மாதிரியான கதைகள் கேப்டனை பலதரப்பட்ட ரசிகர்களின் பக்கம் கொண்டு ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். BNC இந்த ஒரு ஏரியா ரசிகர்கள் விசிலடிச்சு கொண்டாடினாங்க. திரைப்பட தயாரிப்பாளரான இப்ராஹிம் ராவுத்தர், ராவுத்தர் பிலிம்ஸ், தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் மற்றும் IV சினி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனர்களில் கேப்டனை வச்சு பல திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. இந்த பேனர்கள் வெளியான திரைப்படங்கள் ஏராளமான வெற்றியை பெற்றுச்சு. கேப்டனின் புகழும் வளர ஆரம்பிச்சது. இயக்குனர் அரவிந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம் தான் ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம். 1987 வெளியான இந்த திரைப்படம் அடுத்த வருடமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ரஜினியின் மனிதன், கமலஹாசனின் நாயகன் திரைப்படங்களோட போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த 1992 பரதன் மற்றும் தாய்மொழி, 1993 ராஜதுரை, 1995 கருப்பு நிலா, 1998 தர்மா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியாச்சு. மொத்தமா ராவுத்தர் பிலிம்ஸ் பேனர்லயே கேப்டன் 6 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ராஹிம் ராவுத்தருடைய மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனர்ல கேப்டனுடைய நடிப்பு முதல்ல வெளியான திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன். 1988 ஆண்டு வெளியான திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 1989 ஆண்டு பாட்டுக்கு ஒரு தலைவன், 1994 ஆண்டு என் ஆசை மச்சான்,
1995 ஆண்டு காந்தி பிறந்த மண், 2000 ஆண்டு சிம்மாசனம், இந்த மாதிரியான திரைப்படங்களை கேப்டன் நடிச்சிருக்காரு. தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரிச்ச 5 திரைப்படங்கள் கேப்டன் நடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ராஹிம் ராவத்தருடைய ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல வந்த திரைப்படங்கள் எல்லாமே கேப்டனுக்கு மிக சிறப்பான படங்களா அமைஞ்சிருக்குங்க. வசூல் ரீதியா மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பையே பெற்று தந்த படங்களாகவும் அது அமைஞ்சிருக்கு. இந்த பேனர்ல வந்த படம் தான் இயக்குனர் R.K. செல்வமணி அறிமுகமான புலன் விசாரணை திரைப்படம். 1990 வந்த இந்த திரைப்படத்துல விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. இதை அடுத்து 1991 விஜயகாந்தோடைய 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது. நடிகர்களுடைய 100வது படம் சரியா ஓடாது அப்படின்ற நம்பிக்கையை தகர்த்து இருந்துச்சு. இதனை தொடர்ந்து 1993 ஆண்டுல சக்கரை தேவன், 1998 ஆண்டுல உளவுத்துறை அப்படின்னு இந்த மாதிரியான படங்கள்ல ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நிறுவனத்துடைய திரைப்படங்கள்ல விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. அவங்க திறமை மேல நம்பிக்கை வச்ச ஒரே நடிகர் கேப்டன் தாங்க. ஓய்வெடுக்க நேரம் இல்லாம வரிசையா படங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேப்டன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் 18 திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தயாரிச்சு இயக்கிய படத்துக்காக நேரம் ஒதுக்கி கால் ஷீட்டும் கொடுத்திருக்காரு. மொத்த திரையுலகமும் தமிழகமும் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த படம் அது கேட்டீங்கன்னாக்கா ஊமை விழிகள். குறைந்த சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு முதல்ல 5 நாள் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அப்புறம் அவங்களுடைய திறமையை பார்த்து சொன்ன தேதியில எல்லாமே எதுவுமே பேசாம நடிச்சு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்து கோடம்பாக்கம் ஆரம்ப படங்கள்ல கேப்டனுக்கு SN சுந்தர் குரல் கொடுத்திருக்காரு. போக போக அவரே பேசியிருக்காரு. அவருடைய குரல்ல இருக்கக்கூடிய கம்பீரம் இன்னும் ஈர்த்திருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு நடிகரும் வேறு நடிகருடைய சாயலை இல்லாம நடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கேப்டன் தன்னுடைய நடிப்புல எவரின் சாயலையுமே இல்லாம இருந்திருக்காரு. வசன உச்சரிப்பிலையும் சரி, அவருடைய தாக்கமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கேப்டன் நடையிலையும் சிரிப்பிலையும் தனித்துவம் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கேப்டனுக்கு அதிக ரசிகர்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதே மாதிரி எந்த இமேஜ் வட்டத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா விஜயகாந்த் சார் தான். 80களிலேயே பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வயது முதிர்ந்த அந்தோனி கேரக்டர்ல அசத்தி இருப்பாரு. ஆசி சக்தியின் மனக்கணக்கு படத்துல ஆக்ஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒளிப்பதிவாளரா தகப்பனா கமலோட நடிச்சிருந்தாரு. எந்த நடிகை இவர்கிட்ட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க தேடி வந்து நடிச்சாங்க. ஸ்ரீபிரியா, ராதிகா, மேனகா, விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, அமலா, பானுபிரியா, சோபனா அப்படின்னு எல்லா நடிகைகள் கூடயும் நடிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய விஜயகாந்த் சார். அந்த ஒரு டைம்லயே யாருக்கிட்ட நடிச்சாலும் சரி அவங்களோட அந்த கதாபாத்திரத்தோட வெகு அழகா தன்னை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். குறைந்த பட்ஜெட், மெகா பட்ஜெட் அப்படின்னு எந்த படமா இருந்தாலும் சரி அதுல கேப்டன் முத்திரை இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது திரையுலகில முத்திரையாச்சு. கிராமத்து சப்ஜெக்ட், நகரத்து கதை அப்படின்னு மாறி மாறி நடிக்கக்கூடிய ஃபார்முலாவும் கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய கேப்டன். கேப்டனுடைய ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்கான கதைகள்ல மிகுந்த கவனம் செலுத்தி இருக்காரு. கேப்டனை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கு. வைதேகி காத்திருந்தால் படத்துல நடிச்சாரு கேப்டன். படத்துல இவருக்கான வசனங்கள் ஒரு அன்ரூல்டு பேப்பருக்குள்ள அடங்கிடும். காமெடியும் இசையும் ஆவேசமுமா அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல அசத்தினாரு. இந்த படம் தான் கேப்டனுக்கு ஸ்டார் அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சு. ரஜினி சாரே எனக்கு இணையா மாஸ் படங்களை பண்ணி வசூல் செய்யக்கூடிய திறமை கேப்டன் ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படின்னு மனமாற பாராட்டினாரு. போலீஸ் கதாபாத்திரம்னாலே தங்க பதக்கம்ல சௌத்தரியா வந்த சிவாஜி சார் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். இப்போ அவருக்கு அப்புறமா போலீஸ் கேரக்டரும் அந்த காக்கி உடையும் அளவெடுத்தது மாதிரி பொருந்தது நம்மளுடைய கேப்டனுக்கு தான். இந்த காலகட்டங்களில் தான் புரட்சி கலைஞர் பட்டம் கிடைச்சது அவருக்கு. இவரை வச்சு புரட்சி படங்களை எடுத்த S.A. சந்திரசேகர் புரட்சி இயக்குனரா மாறினாரு. BNC சென்டர்ல செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ், அதுக்கப்புறம்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு புது படங்கள்லாம் வரும். சம்பளம், மின் கட்டணம் செலுத்துறது அப்படின்ற கூடிய நிலையில எம்ஜிஆர் சார் படத்தை 2 நாள் திரையிட்டாலே அந்த மாசத்துக்கான மின் கட்டணம் முதலான செலவுகளை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றது இன்னொரு கணக்கு அங்க இருக்கு. எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியா விஜயகாந்த் சார் படங்கள் தான் ரொம்ப அதிகமா ஓடி இருக்கு. அவருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. K. ரங்கராஜுக்கு நினைவே ஒரு சங்கீதம், R.V. உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர், R.K. செல்வமணிக்கு புலன் விசாரணை, மனோபாலா சாருக்கு சிறைப்பறவை, R. சுந்தரராஜனுக்கு அம்மன் கோவில் கிழக்காலே, தழுவாத கைகள் அப்படின்னு எத்தனையோ ஹிட் படங்கள் மக்களுடைய மனசுல இன்னைக்கும் நிற்கக்கூடிய படங்களா இருக்கு நம்மளுடைய விஜயகாந்த் சார்னால. பொன்மன செல்வன் தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களுக்கும் அவங்களோட 100வது படத்துக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான். சிவகுமார் சார் நடிச்ச ரோசாப்பூ ரவி கக்காரி மட்டும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்ததா ஒரு நடிகரோட 100வது படம் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதுன்னா அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான். அந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்துல இருந்துதான் கேப்டன் அப்படின்ற பேரு விஜயகாந்த் சாருக்கு வந்ததா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாதுங்க.
இயக்குனர் அரவிந்த் ராஜ் எடுத்த செந்தூர பூவே அப்படின்ற படத்துல கேப்டன் சவுந்தர பாண்டியன் ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஷூட்டிங்ல எல்லாரும் விஜயகாந்த் சார் அந்த கேரக்டரோட பேரான கேப்டன் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல கேப்டன் எங்க இருக்காங்க, கேப்டன் சாப்பிட்டாங்களா, கேப்டனை கொஞ்சம் வர சொல்லுங்க, இப்படி கேப்டன் கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்துதான் அந்த பேரே விஜயகாந்த் சாருக்கு 100% பொருந்தின பேரா ஆகி போச்சுன்னு அம்மா கிரியேஷன் சிவா சார் சொன்னாரு. கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையில இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள் எடுத்த ரமணா ரொம்பவுமே முக்கியமான படமா அமைஞ்சது. அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த கேப்டனை வித்தியாசமா காட்டினது இந்த படம் தான். கேப்டன் தனக்குள்ள இருந்த மொத்த கோபத்தையும் அமைதியான வழியில இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாரு. அதுக்கு அடுத்து கேப்டனை அமைதியா, ஒரு தியாகியா, ஒரு அண்ணனா காட்டினது விக்ரமன் சார் தான். அவர் எடுத்த வானத்தை போல படம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பட்டையை கலப்பிச்சு. இந்த படத்துல 2 கேரக்டர்ல வெரைட்டி காமிச்சு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. எப்பவுமே கேப்டன் இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எந்த விதமான சிரமமும் கொடுக்க மாட்டாரு. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் செய்வாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஸ்டாரை போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே மாட்டாரு. இப்போ ஒரு கால் ஷீட்டை தாண்டி ஷூட்டிங் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா முதல் ஆளா நின்று ஒத்துழைப்பு தர்றது நம்ம கேப்டனா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சம்பள விஷயத்திலேயே கராரே காட்ட மாட்டாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்கறத அவர் மனப்பூர்வமா வாங்கிப்பாரு. இதுவரைக்கும் அவருக்கு கொடுக்கப்படாம நிலுவையில நிக்கிற சம்பளம் பாக்கி மட்டுமே ஏகப்பட்டதே இருக்கும். அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட நடிச்ச நடிகர் நடிகைகளுக்கும் நல்ல பணம் கிடைச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பேக் காலால மிதிச்சு ஒரு காலை செவுத்துல வச்சு இன்னொரு காலால பாஞ்சு அடிக்கிற முதல்ல அறிமுகப்படுத்தினத நம்மளுடைய கேப்டன் தான். கேப்டனுடைய கிக்குக்கு எப்பவுமே தனி மவுசே இருக்குங்க. மதுரை மண்ணில் பிறந்தவரான நம்மளுடைய கேப்டன் தமிழை உயிரா நேசிச்சதால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. எவ்வளவு பணம் தந்து வேற எந்த மொழியில நடிக்க கூப்பிட்டாலும் அவர் போகவே கிடையாது. தன்னுடைய தமிழ் தான் அவருக்கு எப்பவுமே உயிர் மூச்சா இருந்துச்சு. அதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. படங்கள்ல நம்ம கேப்டன் பேசுற ஃபேமஸான டயலாக்கே தமிழன்னு சொல்லு, தலை நிமிர்ந்து நில்லு. இதை பேச அவரை விட பொருத்தமான ஆள் யாரு? இப்படி பல விஷயங்கள்ல நம்ம கேப்டனை மனசார பாராட்டினாலும் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம சென்னையில இருக்கிற ஒவ்வொரு துணை நடிகர்களுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் கூட இன்னைக்கும் நம்ம கேப்டனை பத்தி சொல்ற ஒரு விஷயம், அவர் பல பேருக்கு பசி ஆத்தினதுல வள்ளல் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சாப்பாடு போட்ட மனுஷன் அவர். எப்பவுமே கேப்டன் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இலையில ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பாக்குற பழக்கம் வச்சிருந்தாரு. ஒருத்தர் இலையில மிச்சம் இருந்தா அவர் நல்லா வயிறார சாப்பிட்டுருக்காருன்னு அர்த்தமா. இந்த உலகத்துல மனுஷன் எதை கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டான். அவன் போதுன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான்னு கேப்டன் அடிக்கடி சொல்வாரு. கேப்டனை நடிகரா கோலோச்சி இருந்த காலகட்டத்துல அவருடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா, டி நகர்ல இருக்கக்கூடிய ராஜாபாதர் சாலையில இருந்துச்சு. அது பக்கத்துல தான் அவருடைய நண்பரான ராவுத்தர் ஆபீஸும் அங்கதான் இருந்துச்சு. அங்க மதிய வேளையில யாரு போனாலும் சாப்பிடலாங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சாப்பாட்டுனா ஏதோ ஒரு சாதாரண சாப்பாடுன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் ராவுத்தருக்கும் என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அதே சாப்பாடு தான் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ டிரைவர்கள்ல இருந்து உதவி இயக்குநர்கள் வரைக்கும் திரைத்துறையினர் எல்லாருமே அங்கதான் சாப்பிட வந்திருக்காங்க. அங்க போனா பசி ஆத்திக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. திருவண்ணாமலையில எப்படி அணையாத தீபம் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி டி நகர்ல இருந்த ராஜாபாதர் சாலையிலையும் அணையாத அடுப்பு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சினிமா துறையில வேலை செஞ்சவங்க மட்டும் இல்லாம பொதுமக்கள், தொழிலாளர்கள், வேலை தேடி வந்தவங்கன்னு எல்லாருமே அந்த அலுவலகத்துல போய் சாப்பிடலாம். எல்லா நாளும் சைவம் அசைவம் சாப்பாட அளவு இல்லாம சாப்பிட்டு தன்னுடைய வேலையை செய்யலாம். இப்போ நம்ம கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் அழுது வீடியோ ஒன்று போட்டாரு. அதுல அவரு ஆரம்ப காலகட்டத்துல வேலை தேடி சென்னைக்கு வந்தப்போ மதியம் சாப்பிட நம்ம கேப்டனுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. டெய்லி அவர் வர்றதை பார்த்த கேப்டன் அவர் கூப்பிட்டு என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்க எந்த மன கஷ்டமும் படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தெம்பா போய் வேலை தேடுங்க, வேலை கிடைச்சதும் உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சினிமா வரலாற்றிலேயே கேப்டன் செஞ்ச சாதனை இது வரைக்கும் யாருமே செய்யலைங்க. படப்பிடிப்பு அப்போ தனக்கு என்ன உணவு வழங்கப்பட்டுச்சோ அதே உணவை கடைநிலை தொழிலாளி வரைக்கும் கொடுக்கணும்னு அவர் போட்ட உத்தரவு தான் அது. இதை தயாரிப்பாளர் சம்மதிக்காத போது தன்னுடைய சம்பளத்துல இருந்து பணத்தை கொடுத்து ஊழியர்களுக்கு நல்ல தரமான உணவு கொடுங்கன்னு சொன்னவர் நம்ம கேப்டன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்துல வேலை செஞ்ச 2 உதவி இயக்குநர்களை நீங்க சாப்பிட தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கருமையா திட்டிடுறாரு. அதுல இருந்து அவங்க 2 பேரும் அந்த ஷூட்டிங்ல சாப்பிடவே கிடையாது. காலையில வீட்லயே சாப்பிட்டு வருவாங்க, மதியம் ஷூட்டிங்ல சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பிடுவாங்க. இதையே வழக்கமாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள்ல இதை கவனிச்ச நம்மளோட கேப்டன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் நடந்த விஷயத்த சொன்னதும் அந்த தயாரிப்பு கம்பெனில இருந்து கேப்டனுக்கு கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடாம ஒதுக்கி வச்சிட்டாரு. தயாரிப்பாளர் கேப்டன் சாப்பிடாததை பார்த்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அவர் என்ன சொல்லியும் கேப்டன் சமாதானமே ஆகல. அன்னையில இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் கேப்டனுக்கும் அந்த 2 உதவி இயக்குநர்களுக்கும் கேப்டனுடைய வீட்டுல இருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு. இந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரே உணவுன்றது கேப்டன் தமிழ் சினிமாவில் நடந்து காட்டின சமபந்தி சமத்துவம்.
கேப்டன் இளநீ குடிச்சா அந்த ஷூட்டிங்ல இருக்க மொத்த பேரும் இளநீ குடிக்கணும். இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் ஷூட்டிங்ல இருக்க மொத்த பேரும் சாப்பிடணும். அதே மாதிரி ஷூட்டிங்ல வேலை செய்யற எல்லாருக்கும் எப்பவுமே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது சரியா நடக்குதான்னு கேப்டன் கவனிச்சுட்டே இருப்பாரு. வீட்டில் அவர் போட்ட சாப்பாடு வாய்ப்பு தேடி அலைகிற பல உதவி இயக்குநர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதனே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமால வெற்றிகரமா இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் நம்ம கேப்டன் வீட்டில் சாப்பிட்டவங்க தான். இந்த நல்ல மனசுக்காக தான் எல்லாரும் அவரை பொன்மன செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை தீக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமா தோணுங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக செயல்பாடு தான். இந்த உலகத்துல எல்லா தப்புக்கும் ஆரம்ப புள்ளி பசியா தான் இருக்கு இல்லையா? பசிச்ச ஒரு மனுஷனை எதோடவையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. அந்த பசியை போக்க வாழ்க்கையோட எல்லா நிலைகளுக்கும் போக தயாரா இருப்பான். எவ்வளவு மிருகமா மாறவும் ரெடியா இருப்பான். ஏன்னா இந்த உலகத்தை இயக்குறது பசி அப்படின்ற ஒண்ணுதான். அப்படி அந்த பசியை போக்கி ஒரு மனுஷனுடைய சிந்தனை தெளிவுபடுத்தினது நம்ம கேப்டன். ஒருத்தர் நல்லா வயிறார சாப்பிட்டு பசி போனதுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனையும் செயலும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். எந்த தப்பும் நடக்காது. இதை செஞ்சு காட்டினது நம்ம கேப்டன். இப்படி எல்லாரும் சமமா சாப்பாடு போட்டதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இருக்கு. நம்ம கேப்டன் வாழ்க்கையில கசப்பான அனுபவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுதான் அவருடைய மனசை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இனி வாழ்நாள்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க வச்சிருக்கு. நம்ம கேப்டன் ஹீரோவா நடிச்ச 2வது படம் அகல் விளக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு படத்தோட படப்பிடிப்புல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதிகாலையில ஹீரோயினுக்காக காத்துட்டு இருந்தாரு நம்ம கேப்டன். ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வரவே இல்லை. சரி சாப்பிட போலாம்னு பார்த்தா அங்க இருந்தவங்க விடவும் கிடையாது. ஒரு வழியா சாப்பிட விட்டாங்க. கேப்டன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த ஹீரோயின் வந்துட்டு சொல்லி கேப்டனை கூப்பிட்டாங்க. அவரும் பாதி சாப்பாட்டோட எந்திரிச்சு போனாரு. அன்னைக்கு பசியோட நடிச்சாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா யாருமே பசியோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு கேப்டன். அடுத்ததா அதுக்கும் ஒரு படி மேல போய் நான் என்ன சாப்பிட்டனோ அதுதான் எல்லாரும் சாப்பிடணும்ன்ற ஒரு முறையையும் கொண்டு வந்தாரு நம்ம கேப்டன். நாம முல்லைக்காக தேர் கொடுத்தான், மயிலுக்காக போர்வை போர்த்தான், பாரி காரி ஓரின்னு கடையேழு வள்ளல்கள் பத்தி நம்ம புக்ல படிச்சிருக்கோம். ஆனா இப்படி எல்லாருக்கும் பசி ஆத்தின நம்ம கேப்டனும் வள்ளல் தான். கேப்டனின் தலைமையின் அழகு. நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் விஜயகாந்த் மாதிரியான மனிதநேயம் கொண்ட அரசியல்வாதியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு அவருடைய சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம கேப்டன் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டதும் பிரதமர் அவர்கள் மத்திய அரசின் சார்பில் நம்ம கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தியை கேட்ட பிரதமர் மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாம மத்திய அரசின் சார்பில் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. கேப்டனின் தொண்டர்களை சந்திக்கணும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற தெளிவான வழிகாட்டுதலையும் தந்தாரு. அதனால உடனே கிளம்பி வந்து மனசுக்கு வேதனை அளிக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன். மக்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் பாடப்பட்டது, பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய மனம் மிகவும் இலகிய மனம், பிறருடைய கஷ்டத்தை பார்க்கறது முடியாத ஒரு மனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையுலகினர் பலருமே ஒரு கட்டத்துல சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்ச சமயத்துல வயிறார உணவிடும் அன்னதான கூடமா திகழ்ந்தது கேப்டன் விஜயகாந்தோடைய ஆபீஸ் தான். கல்யாணம் வீடு மாதிரி யார் வந்தாலும் தலைவாழை இலையில சுட சுட உணவு பரிமாறி பசியாத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல ஒரு தலைவனுக்கு என்ன வேணுங்க? விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷரை பார்க்கவே முடியாது. ஷூட்டிங்ல இருப்பாரு, தயாரிப்பாளர் அவருக்கு சம்பள பணம் கொடுப்பாரு. கொடுத்ததுமே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களை கூப்பிடுவாரு. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, கல்யாண செலவுன்னு எந்தெந்த ஊர்ல இருந்தும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அனுப்புவாரு. கொடுக்கறதுனா அவருக்கு அப்படி ஒரு இஷ்டங்க. இது சொன்னவங்க வடிவுக்கரசி. இவங்க கேப்டனை வச்சு படம் தயாரிச்சிருந்தாங்க. கேப்டன் ஏன் தமிழர்களுடைய தலைவரா வணங்குறத சொல்றதுக்காக சினிமா எழுத்தாளர் எம் ரத்னகுமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்க பாரதி ராஜா சார் கிட்ட எழுத்தாளரா இருந்தாங்க. அப்போ கேப்டனை வச்சு தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தை பாரதி ராஜா சார் எடுக்க திட்டமிட்டு இருந்தாரு. இந்த படத்தோட படப்பிடிப்புக்காக அவங்க எல்லாரும் பெங்களூர்ல போய் தங்கியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை உச்சத்துல இருந்துச்சு. பெங்களூர்ல தமிழ் ஷூட்டிங் நடக்கும் பொழுதெல்லாம் வேலை செய்ய விடாம பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதை பயந்துகிட்டு கிளாப் போர்ட்ல தமிழ் எழுத்து இல்லாம ஷூட்டிங் பண்றது தான் மத்தவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படி நம்ம கேப்டன் அவர்கள் தமிழ் செல்வன் படத்துக்கு ஷூட்டிங்காக அங்க போயிருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்ம கேப்டன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு கர்நாடகாவை சேர்ந்த வாட்டால் நாகராஜ் 50-60 ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீங்க ஷூட்டிங் பண்ணக்கூடாது, இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய கேப்டன் நம்ம ஒரு தனி ஆளா வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி உடனே போனாரு. கேப்டன் வர்றதை பார்த்த அத்தனை பேரும் பயந்து ஓடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் வேட்டைக்கு போனா எப்படி கிளம்பி போகுமோ அந்த மாதிரி கண்ணு செவக்க நரம்பு துடி துடிக்க தமிழன்னா இவங்களுக்கு என்ன இழிச்ச வாயனா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்க போனாருன்னு அந்த எழுத்தாளர் சொன்னாங்க.